திங்க் மியூசிக் சந்தோஷ் அவர் சொன்ன மாதிரி தான். பிகாஸ் ஃபஸ்ட்டு காசு பணம்னு ஒரு சாங் ஆரம்பித்தோம் திங்க் மூலிமா. எனக்கு அப்போ இருந்தே இந்த மியூசிக் வீடியோ தான் எனக்கும் வரும், சினிமா நமக்கும் வராது. பட் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு தான் சினிமா பண்ண ஆரம்பித்தேன். ஸோ மை தாட் ஆல்சோ ஐ வாண்ட் ஹவ் ஜஸ்ட் ஸ்டார்டட் வித் த மியூசிக் வீடியோ ஃப்ளேவரில் தான். சின்ன வயசுலேயே மியூசிக் வீடியோ பார்த்து மைக்கேல் ஜாக்சன் இந்த மாதிரி ஒரு மியூசிக் வீடியோஸ் பார்த்து தான் ஐ ஜஸ்ட் ஸ்டார்டட். ஸோ தென் ஐ வாஸ் வெயிட்டிங் டு டூ சம்திங் இன் தமிழ் ஹிந்தி. நாமளும் ஏதோ ட்ரை பண்ணுவோம், பட் நாட் ஏபிள் டு கெட் தட் ரைட் சான்ஸ் இன் ஸ்கோப் டு டூ இட். அண்ட் கரெக்டாக வந்து நம்ம தேஜு வந்து கரெக்டாக விழிமிக்கிறன்னு ஒரு சாங்கில் வந்தார். யூஸ்வலாக அந்த ஒரு படமும் அந்த மாதிரி பண்ணும்போது ஃபிலிம் சாங் பேஸ்லேயே போகும். இது வந்து ஒரு ப்ராப்பராக அவர் சொன்ன ஐடியா வந்து எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. இட் இஸ் ஆல்சோ ஃபார் மீ டு எக்ஸ்ப்ளோர். என்னோடய ஐடியாஸ் வந்து நான் யோசிச்சதும் அவர் யோசிக்கிறதும் வந்து கிட்டத்தட்ட ஓரளவுக்கு மேட்ச் ஆகும். சில டைம் எங்களுக்கு அப்படியே வாக்குவாதம் ஆப்போசிட், பட் வி ஆல்வேஸ் கெட் த பெஸ்ட் அப்படின்றது. ஸோ தேங்க்யூ தேஜு. அண்ட் ஜென்சியிலிருந்து வந்து ஒருத்தர் இந்த மாதிரி ஆப்போசிட்டாக ஒரு கொரியோகிராஃபர் வந்து ஃபிலிம் கொரியோகிராஃபர் வச்சு பண்ணுறது ரொம்ப கஷ்டம், ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங், பிகாஸ் இட் டோன்ட் மேட்ச், வேவ்லென்த்தே மேட்ச் ஆகாது. பட் ரியலி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ட்ரஸ்டிங் மீ. அண்ட் நிகேதன் சார் வந்து எப்படி சொல்கிறது, ஐ ரியலி ஹேவ் டு அப்ரிஷியேட் அண்ட் தேங்க்யூ. ஒரு ஆர்ட் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றது வந்து நான் அது சொல்லாமன்னு தெரியல. பிகாஸ் அவர் சீங்கில் ஒரு ட்ரினிட்டின்னு ஒரு கேமரா எக்யூப்மெண்ட் இருக்குது, அது ஒர்க் ஆகலை அன்றைக்கி. அவர் வந்து அவர் ஹேண்டில் பண்ண கேமராவோட வெயிட் அட்லீஸ்ட் ஒரு 50 kg இருக்கும், லென்ஸ் எல்லாம் சேர்ந்து. அந்த ட்ரினிட்டி ஒர்க் ஆகலைன்னா உடனே அவர் தோளில் தூக்கி வச்சுட்டு நீங்கள் அந்த அவர் சாய் வந்து காலில் அப்படியே மிதித்து கேமராலேருந்து இறங்கி வர நிறைய ஷார்ட்ஸு மூவ் ஆகும். அது எதுவுமே ஸ்டெடி கேமோ இல்லை கிம்பிளோ கிடையாது. அவர் மொத்தமாக ஒரு தோளில் தூக்கி வச்சு அது எவ்வளோ ஷார்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, 10, 15, 18 டேக்கு ஒரு சில டைம் நிறைய மிஸ்டேக்ஸ் ஒருத்தருக்கு நடக்கும், டான்சர்ஸ் கோஆர்டினேஷன்லாம். அதெல்லாம் தாண்டி அந்த 50 kg மறுபடியும் 18னா 20னா அவ்வளோ தூரம் அவர் பண்ணது வந்து இட்ஸ் அமேசிங் திங் சார். எனக்கு ரொம்ப அது வந்து பார்க்கும்போது உண்மையாலுமே ஒரு பேஷனேட்டடான ஆளுனால தான் அது பண்ண முடியும் அப்படின்றது வந்து எனக்கு தெரிஞ்சுது. அது உங்களோட ஆர்ட் வந்து எவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்குன்றது நான் பார்த்தேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஐ எம் ஆல்சோ வெரி ஹாப்பி. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த ஷார்ட்டை ஓகே சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி, பட் இருந்தாலும் வந்து யூஆர் கிரேட் சார். தேங்க்யூ ஸோ மச் டு கிவ் அ வண்டர்ஃபுல் விஷுவல் சார். அண்டு விவேக், கிட்டத்தட்ட நான் ஜாஸ்தி ஒர்க் பண்ண லிரிக்கிஸ்ட்ல அவர் தான் வந்து எல்லா பாட்டுமே மோஸ்ட் ஆஃப் த சாங்ஸ் சாரி. ஸோ வென்எவர் ஐ ஆஸ்க் ஹூஸ் த லிரிக்கிஸ்ட் லைக் விவேக் அப்படின்னு சொல்லும் போது ஐ வாஸ் ஸோ ஹாப்பி தட் டெஃபினட்டாக இந்த சாங்கும் பெருசாக வரும் அப்படின்றது எனக்கு எப்பவுமே ஒரு நம்பிக்கை இருக்கும். த வே ஹி ரைட், நான் மற்ற சாங்ஸ்லாம் பண்ணும்போது மியூசிக் கேட்டு ஸ்டெப்பாக போட்டுருவோம், பீட்டு மியூசிக் அப்படின்னு. விவேக் எழுதும் போது மட்டும் ஐ யூஸ் டு பின் பாயிண்ட் ஈச் அண்ட் எவ்ரி லிரிக். ஏன்னா அதில் ஒரு இம்பார்ட்டன்ட் இருக்கும், அவரோட வார்த்தைகளே ஒரு கொரியோகிராஃபி இருக்கும். அந்த கொரியோகிராஃபியை பிடிச்சி நான் ஒரு ஸ்டெப்பு போடுவேன். ஸோ அதை வந்து விவேக்கோட இதில் அவ்வளோ இம்பார்ட்டண்டாக ஐ யூஸ் டு சே. தேங்க்யூ ஸோ மச் விவேக். அண்ட் ஆல்சோ த art director and the costume designer, you are all, I mean Shruti, you all really great job. எனக்கு வந்து ஒரு டெனிம் வச்சு இதில் விழுவிக்கிற சொன்ன ஒரு டெனிம் வச்சு அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக அவ்வளோ காஸ்டியூம் பாலிக் கொண்டு வந்து சூப்பரான விஷயம். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஃபைனலி கம் டு சாய் பேக்கர் பிரதர், இட்ஸ் அன் அமேசிங் ஒர்க்கிங் வித் யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்னா, நிறைய பேர் வந்து எப்படி சொல்கிறது, எல்லாருமே ஒரு ஸ்டேஜில் நம்ம உடம்பு டயர்டாகிறதோட மைண்டு டயர்டாகிடும், திருப்பி ஒரே விஷயத்த பண்ணிட்டு இருந்தா. என்னால் நம்பவே முடியல அவர் எப்படி இவ்வளோ. ஏன்னா நான் ப்ராக்டிஸ் பண்ணும்போது பார்ப்பேன், he will go by 8 o'clock ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போவார், தூங்குறதே கிடையாது. ஃபுல் நைட்டு லைனாக ஒரு படங்கள். அவர் கூட ஒருத்தர் இருப்பார், அவர் சொல்லுவார் 10 to 12, 11 அப்படின்னு லைனாக ஒருத்தர் லிஸ்ட்டை போட்டு சொல்லுவார். அந்த லிஸ்ட்டை அவரை ஃபாலோ பண்ணி ஃபுல் மியூசிக் நைட் ஃபுல்லாக ஒர்க் பண்ணிவிட்டு காலைல 7 மணிக்கு ரிஹர்சல்லாம் எனக்கு முன்னாடி வந்து ஃபஸ்ட்டு அவர் தான் நிற்பார், ரெடியா அப்படின்ட்டு. அதே மாதிரி ஒரு 15 days ரிஹர்சல்னால் கூட இஸ் ரெடி டு டூ இட். ஃபஸ்ட்டு அந்த ஸ்டெப்பு வரலைங்கும் போது நான் வாஸ் திங்கிங் லைக் வில் சேஞ்ச் த மூமெண்ட் எல்லாம் அப்படின்னு. ஆனால் ட்ரஸ்ட் மீ, சாய் இஸ் கிவிங் த பெஸ்ட். இஸ் செட் ப்ராக்டிஸ் பண்ணிடுவேன், வந்துடும் சொல்லிட்டு இந்த ஆடுறது வந்து அவ்வளோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இஸ் கிவிங் அ ஹார்ட் ஒர்க். ஏன் ஒருத்தர் மேலே போகிறாங்கன்னா அதுக்கு காரணம் வந்து நாட் ஓன்லி அவங்களுக்கு ஒரு ஃபேம் இருக்குது, இல்லை அவங்க நல்ல மியூசிக் போகிறாங்க, இதெல்லாம் தாண்டி எல்லா டிசிப்ளினுமே சேர்ந்து ஒருத்தர்கிட்ட வரணும். அது வந்துன்னா மட்டும்தான் ஆர்ட்டாக அது ஜெயிக்கும். ஸோ அது எல்லா டிசிப்ளினுமே நான் அவர்கிட்ட பார்த்தேன். ஈச் அண்ட் எவ்ரி திங் ஐ சா வித் ஹிம் வித் வே இஸ் அன் அமேசிங் திங். நான் யோசிக்கும் போது ஒரு விஷயம் யோசிப்பேன். ஏன்னா நார்த்தில் நிறைய இண்டி ஸ்டார்ஸ் வந்து ஃபேமஸாக இருக்காங்க, அப்ராட்ல எல்லாம் இருக்காங்க, நிறைய இண்டி மியூசிக் ஸ்டார்ஸ்லாம் இருக்காங்க.
ஏன் தமிழ்நாட்டிலேருந்து சொல்கிற மாதிரி ஒரு ஆள் தூக்கி சாப்பிட்றதுக்கு தமிழ்நாட்டு கல்ச்சரை வெளியே கொண்டு போய் உலகத்துக்கு கொடுக்கறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு மச்சான் வெயிட் பண்ணுங்கடா ஒருத்தர் இறங்கிட்டா தமிழ்நாட்டிலேருந்தே வந்துகிட்டு இருக்கா இது ஆந்திவே. வணக்கம் மக்களே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் ஹியர், மீன்ஸ் அ லாட். அண்ட் அவ்வளோ லவ் அண்ட் ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் ரியலி ஸ்பெஷல். ரொம்ப நாள் கழிச்சு எல்லாரும் திரும்ப ஜாலியாக மீட் பண்ணுற மாதிரி ஒரு வைப்பாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். எஸ், ரியலி ஹாப்பி. லவ் யூ தலா. தேங்க்யூ தலா. லவ் யூ தலா. லவ் யூ. வந்ததுலேருந்து நிறைய பேருக்கு லவ் யூ லவ் கொடுத்துட்டே இருக்கீங்க. நாங்கெல்லாம் சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணோடனே வர அப்டேட் வந்து எல்லா படத்துலையும் சாய் அபியங்கர் அவர்களுடைய இசை மட்டும்தான். நிறைய லிஸ்ட் அப்படியே எங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. இது எவ்வளோ ஸ்பெஷலாக உங்களுக்கு ஃபீல் ஆகுது? ஹாப்பியாக இருக்குது. எல்லாருமே எனக்கு முக்கியமாக சொல்லணும்னா நான் ஃபஸ்ட்டு தேங்க் பண்ண வேண்டியது திங்க் மியூசிக் சந்தோஷ் அண்ணா அண்ட் மகேஷ் அண்ணா. எனக்கு லைஃப் கொடுத்துருக்காங்க, அவங்க தான். ஸோ டில் ஐ டை ஐல் பி கிரேட்ஃபுல் டு தெம். அதுதான் அதோட டெப்த் ஆஃப் லவ் எங்களுக்குள்ள. என்னை வந்து இந்த டெசிஷன் எடுக்கலாம், இந்த டெசிஷன் எடுக்க வேணான்றது எல்லாத்துலேருந்தும் கைட் பண்ணி என்னை எவால்வ் ஆக்குனது அவங்க தான். அண்ட் அதுக்கான பிளாட்ஃபார்ம் கொடுத்ததும் அவங்க தான். ஸோ லிட்ரலி கடவுள், அவ்வளோதான். அண்ட் நம்ம வந்து வெறுமை எஃபர்ட்டு, நம்மளுக்கு என்ன வருதோ அதை இன்னும் கான்ஃபிடென்ட்டாக சின்சியராக ஒர்க் பண்ணணும்னு நம்புகிறேன். அண்டு இதோ பார்த்தீங்கல்ல எல்லாம் இவங்கெல்லாம் தான் இவங்க தான் அதோட ட்ரூ எஸ்டாப்ளிஷ்மெண்ட். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இவங்க பாட்டு இல்லாமல் இறங்கவே மாட்டேன். வாங்கத்தல இவங்க எல்லாரும் சார்பாக ஒரு கேள்வி கேட்குறேன் அபியங்கரவர்களே. அந்த அப்டேட் மட்டும் கொடுத்தீங்கன்னா நிறைய லிஸ்ட் கேள்விப்படுறோம் நிறைய படங்கள்ல. அதெல்லாம் பற்றி ஏதாவது ஒரு அப்டேட் என்னப்பா, அது தெரிஞ்சு நாங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கோம். ஓகே, நான் எனக்கு தெரிஞ்சதை பற்றி கொடுத்துட்றேன். கருப்பு வருது ஏப்ரல். அண்ட் தனுஷ் சாரோட அப்டேட் இப்போ வந்து D55. ஸோ அதுவும் போயிட்டுருக்கு. அண்ட் அல்லு சார்தும் கம்போசிங் போயிட்டுருக்கு. அதோட சார் அட்லி அண்ணா அதோட கம்போசிங் போயிட்டுருக்கு. அண்ட் இது எல்லாத்துக்குமே அந்த ஃபர்ஸ்ட் கான்ஃபிடென்ஸ் வந்து எப்படி மகேஷ் அண்ணாவும் சந்தோஷ் அண்ணாவும் கொடுத்தாங்களோ, என்னோட செகண்ட் கான்ஃபிடென்ஸ் வந்து அட்லி அண்ணாவும் விவேக் அண்ணாவும் தான். அட்லி அண்ணா வந்து ஐ நீட் டு ஸ்பீக் அபவுட் ஹிம். என்னை ஃபஸ்ட்டு டைம் மீட் பண்ணிவிட்டு நான் வந்து அப்போ ஒரு படமும் சைன் பண்ணல. என்னை ஃபஸ்ட்டு டைம் மீட் பண்ணிவிட்டு நான் ஒரே ஒரு பாட்டு ப்ளே பண்ணி காமிச்சேன். அந்த பாட்டை ப்ளே பண்ணி கேட்ட அடுத்த செகண்ட் அதுக்கான ப்ரூஃபும் சந்தோஷமும் மகேஷ் அண்ணாவும் தான். அதை கேட்ட அடுத்த செகண்ட் சொன்னார், என்னோட அடுத்த படம் நீ பண்ணுறியா அப்படின்னு கேட்டார். நான் வந்து அப்படியே ஒரு மாதிரி கேரேஜ் கேட்டு என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் என் மேலே வச்ச கான்ஃபிடென்ஸ் தான் எனக்கு என் மேலே இன்னும் கான்ஃபிடென்ஸ் ஜாஸ்தியாச்சு. ஸோ அதே மாதிரி எவர் கிரேட்ஃபுல் டு ஹிம் அட்லி அண்ணா அண்ட் விவேக் அண்ணா வந்து என்னை நம்ம கூட ஒர்க் பண்ணுறதுனால நான் சொன்னேன், ஒரு ரொம்ப நாள் முன்னாடி சொன்னேன் நெட்வொர்க்கிங்னு சொன்னேன். அந்த நெட்வொர்க்கிங்கில் தான் விவேக் அண்ணா. ஏன்னா அவரோட சும்மா ஒரு தடவை ஒர்க் பண்ணது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இன்னும் ஒரு 200 பேர்கிட்ட போய் அதை பற்றி பேசி இன்னொருத்தருக்கு நல்லது விஷ் பண்ணுறதுன்றது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் போது அதை வந்து அவர் பண்ணி அதனால எனக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்திருக்கு. ஸோ அதனால் ஐ எம் கிரேட்ஃபுல் அண்ணா டு யூ ஆல்சோ. ஸோ இதுதான் ஸ்டார்டிங் ப்ராசஸ். தேங்க்யூ ஸோ மச். ஜூலி திஸ் இஸ் ஜஸ்ட் தி பிகினிங். இது எல்லாமே பார்க்கறதுக்காக நாங்கள் காத்துட்டே இருக்கோம். Now let's get back to பவழமல்லி. வந்ததுலேருந்து நீங்கள் பாய்ஸோடைய மைனோஸ்லாம் கேட்டிருப்பீங்க. சார் அந்த கயடோ எங்கே சார்? ஆக்சுவலி உங்க எல்லாரும் மனநிலையும் எனக்கு புரியுது. நானும் அதே மனநிலையில தான் இருக்கேன். ஐ எம் வித் யூ. ஓகே, அவங்க வந்து ஏதோ ஃப்ளைட் மிஸ் பண்ணிட்டாங்களாம். ஸோ 9 o'clock வரேன்னாங்க ஈவெண்ட்டுக்கு. ஆனால் ஈவெண்ட் அதுக்கு முன்னாடி முடிஞ்சுன்றதுனால ஷூட்டை முடிச்சுட்டு வாங்கன்னு சொல்லிட்டோம். ஸோ அவ்வளோதான். தேங்க்யூ.